இப்போ நம்ம வந்து எங்கே இருக்கோம்னா சென்ட் ஆண்டோனி சர்ச்சில் இருக்கோம். இது வந்து ரெடியாபாளத்தில் இருக்குது. ஸோ சர்ச்சு ஃபுல்லாக அவங்கள்ட்ட காமிச்சிருக்கேன், பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கொடுங்கால் உருகி உள்ள முருகி ஒரு கிளாஸுக்காக தொழில் பண்ண வந்தேன் பரம்பொருளே. கைஸ் இப்போ எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா சென்ட் ஆண்ட்ரூ சர்ச்சில் தான் இருக்கும். இதோட ஹிஸ்ட்ரி தான் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ இந்த கோயிலோட ஹிஸ்ட்ரி எடுத்துக்கிட்டிங்கன்னா இது வந்து 1745 கனகராய முதலியாரால் கட்டப்பட்டிருக்கு. ஸோ இவர் தான் வந்து இந்த கோயிலை கட்டியிருக்காரு. இவர் வந்து கட்டி 16 இயர்ஸ் கரெக்டாக முடிஞ்சு இந்த கோயில் வந்து ஃபுல்லாக டெமாலிஷ் பண்ணியிருக்காங்க. யார் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தா பிரிட்டிஷர்ஸ் பண்ணியிருக்காங்க. பிரிட்டிஷர்ஸ் பண்ணி மட்டும் வந்து இந்த கோயில் திருப்பி எப்போ ரீபில்ட் பண்ணியிருக்காங்கன்னா 1830 ரீபில்ட் பண்ணியிருக்காங்க. பண்ணும்போது இதோட இந்த கோயிலோட ஆக்சுவல் ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா கோத்திக் ஆர்கிடெக்சர் ஸ்ட்ரக்சர் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இல்லைங்களா, இந்த மாதிரி தான் அந்த கோயில் வந்து அப்போது 1745 கட்டும் போது இருந்திருக்கு ஆக்சுவலாக. அப்புறம் பிரிட்டிஷர்ஸ் வந்து இதை இடித்து இதை டெமாலிஷ் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் இதை ரீபில்ட் பண்ணதுக்கப்புறம் 1830 இதை ரீபில்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னேன் இல்லைங்களா. அப்போது வந்து இந்த மாதிரி கட்டியிருக்காங்க. ஸோ கரெக்டாக ஒரு 70 இயர்ஸ்க்கு அப்புறம் கட்டியிருக்காங்க. சரி, இப்போயுமே அழகான கோயில், நீங்கள்லாம் கண்டிப்பாக வந்து ஒரு டைம் பார்க்கணும். இந்த பாண்டிச்சேரியில் ரெடியாபாளத்தில் இருக்குது இந்த கோயில். ஸோ வந்து இது வந்து இந்த ஆலயத்தில் பாருங்கள், அவ்வளோ ஒரு அமைதி பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. உள்ளே போகவே அவ்வளோ சூப்பராக இருந்தது. இதெல்லாம் வந்து ரொம்ப லாங்கில் இருக்கவங்களால் வர முடியாது. ஸோ உங்களுக்காக நான் வீடியோ போடுறேன். இந்த வுட்டு கூட பாருங்கள், அந்தமாதிரி அழகாக அந்த டோர், ஆக்சுவலாக இது அந்த உள்ள ஆலயத்தில் உள்ள போகிற டோரு அது அவ்வளோ அழகாக போட்டிருக்காங்க. இவர் தாங்க வந்து கனகராய முதலியார். ஆக்சுவலாக இவர் வந்து 1696 பிறந்திருக்காரு. 1746 இறந்துருக்காரு. 50 இயர்ஸ் வாழ்ந்திருக்காரு. ஸோ எப்படி இறந்தாருன்னு நமக்கு தெரியல. ஸோ நம்ம ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஸோ வந்து இதுதான் கோயிலோட அவுட்லுக்கு. நல்லாயிருக்கு கோயில், நீட்டாக நல்லாயிருக்கு. ஆனால் இன்னும் ஒரு சில ஒர்க்ஸ் பண்ண வேண்டியிருக்கு. இந்த டோரு, இந்த வந்து பெயிண்ட் ஒர்க்லாம் பண்ண வேண்டியிருக்கு. இதெல்லாம் வந்து சர்ச் இன்சார்ஜ் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ இந்த கார்டனிங் ஏரியா கூட அவ்வளோ நல்லாயிருக்கும். ஃபுல்லாக நான் அந்த கோயிலுக்கு போன டைம் கிட்டத்தட்ட ஒரு 1 or 2 அந்த டைம் இருக்கும். 2 PM அந்த டைம் இருக்கும். அவ்வளோ ஒரு நிழலாக நல்லா இருந்தது கோயில். ஸோ இது வந்து கோயில் உள்ள ஃபுல்லாக வென்டிலேஷன் வச்சு நல்ல ஒரு பீஸ்ஃபுல்லாக ஒரு அமைதியான இடம் பாருங்கள். ஆனால் கண்டிப்பாக ஒரு டைம் ஆச்சும் வந்து பார்க்கணும் நீங்கள். சண்டேஸில் அவ்வளோ க்ரௌட் இருக்குது இந்த கோயிலில். பாருங்கள், அழகான இடம். ஸோ இது வந்து திருப்பி பேக் டு நம்ம வெளியே போகிறோம். ஸோ இதான் வந்து அந்த அவுட் சைட் டோரு. கொஞ்சம் ஒரு சில ரெனோவேஷன் ஒர்க் இருக்குது, பண்ணாங்கன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும் கோயில் இன்னுமே. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப், பெல் பட்டன் பண்ணுங்கள். மோர் வீடியோஸ் உங்களுக்கு வரும், ஃபாலோ பண்ணிக்கங்க.